மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அதை எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னாலே அதுக்கான பலன் கிடைச்சிருது. நான் சாப்பிட்டுட்டு இருந்து அங்கேருந்து விட்டுட்டு வந்துட்டாங்க பாருங்க. காலையிலேயே தெரில.
பாருங்க மக்களை, நல்லா பார்த்துக்குங்க. அது என்ன தெரியுமா, சாமிக்கு அர்ச்சனை பண்ண தொட்டாங்குச்சி தேங்காய் அதுக்குள்ள வச்சு மேடம் வந்து பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மேடம் சாப்பிட்டீங்களா மேடம்? இப்போ வீடியோ எடுத்தா வந்துருவீங்களா நீங்க? உட்காந்து சாப்பிட்டு இருந்து அங்கன்னு விட்டுட்டு வந்தாங்க. பாரு, காலை லீவ், நிறைய பிரசாதம், பொங்கல், கேசரி, சுண்டல், சாக்லேட், லட்டு எல்லாமே சூப்பரா. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிறுவபுரி 5 வாரம் ஆறாவது வாரம் முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு 5 வாரம் வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல. நாங்க எடுக்கலான்ட்டு பாருங்க என்ன பண்றாங்க. பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்க மேடம். அவங்களும் தொடர்ந்து 5 வாரம் வந்துட்டாங்க. ஆமா, அவங்க 1 வாரம் மட்டும் அவங்க கூட்டிட்டு வரீங்க. அதனால 5 வாரமும் வந்துட்டாங்க. இந்த 5 வாரமே எங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பைக் நிறைய ரிப்பேர் ஆச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது, நிறைய தடங்கள்லாம் வரும் சொன்னாங்க. ஆனா நாங்க அப்ப கண்டிப்பா வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. பரவாயில்ல, ரொம்ப பிரச்சனைலாம் இல்லை. வேண்டுதலை முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இல்லாம நம்ம வேண்டுறதுக்கான ஒரு விஷயம் அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க என்ன வேண்டியிருக்காங்க தெரியல. நான் வேண்டியிருக்கிறதுல சில விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த 6 வாரத்துல இருந்தே கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கோம். பரவாயில்ல, அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது. ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு படி மேலே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. இன்னைக்கு அதுவும் 6 வாரம் முடியறது வந்து பொங்கல். பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணோம். போன வருஷம் பொங்கல் வந்து சும்மாவே அவ்வளவு பெருசா எதுவுமே பண்ணல. கடையில் போட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா. இப்ப நாங்க கோயிலுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாங்க எல்லாமே பண்ணோம். ஆனா அது எங்களுக்கு 6வது வாரம் வந்து கரெக்டா பொங்கல்ல முடியும் போது அது ஒரு பிளஸிங்கா இருக்கு. ஏதோ புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது ஒரு ஹாப்பினஸ். அப்படி ஒரு நல்லா இருக்கு. அதுவே நிறைய பேர் சிறுவாபுரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி பிரெக்னெண்டா பாப்பா இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி வீடு கட்டணும்ன்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இல்லை, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் வேணுமோ அதை எடுத்துட்டு நீங்க கரெக்டா ஒரு 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னாலே அதுக்கான பலன் கிடைச்சிருது. அது ஃபர்ஸ்ட் உங்களை வச்சு நான் சொல்றேன். நான் என்ன கேட்டனோ அதுக்கான ஒரு ஒண்ணுமே இல்லாதப்போ அது கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தப்போ அதுக்கான ஒரு வழி உருவாகி அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்துருச்சு. அதுவே எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன வேண்டுதல் கொடுக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி நிறைய இருக்கும். நிறைய ஆசை கனவுலாம் நிறைய இருக்கும். ஐயோ நிறைவேறாதோ அப்படிலாம் நிறைய இருப்பீங்க. நிறைய குறைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்க செவ்வாய்க்கிழமை வாரம் தோறும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு வார வாரம் ரெகுலரா எந்த தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்துடணும், முருகன் பார்த்துக்குவான் அப்படின்னு நினைச்சீங்கனாலே போதும். ஏன்னா நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் ஒவ்வொரு தடங்கள் வரும்போதும் முருகன் பார்த்துக்குவான், அவன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மேல பாரத்தை போட்டு தான் நாங்க வந்தோம். அப்படி இருக்கிறதுலாம் பெரிய பிரச்சனையாவே வந்தாலும் ஒரு அதான் மழை மாதிரி வந்தாலும் ஒரு கடுகு மாதிரி ஆகும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரா முடிஞ்சது 6வது வாரம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்களும் இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எங்களை மாதிரி நீங்க சந்தோஷமா இன்னும் நல்லா செலிப்ரேட் பண்ணதுக்கு நிறைய இதெல்லாம் போவீங்க. சேஃபா இருங்க. பைக் டிரைவ் எல்லாம் பண்றீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணி பைக் டிரைவ் பண்ணுங்க. நல்லா சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. இந்த பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்றேன். ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல். குட்ட குத்தர்மா வந்து 1 வாரம் மட்டும்தான் வரல, தொடர்ந்து 5 வாரம் எங்க கூட சேர்ந்து அவளும் காலையில கிளம்புறது வந்து காலையில ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு நாங்க கிளம்புவோம். அந்த டைம்ல எழுந்திரிச்சு அவ வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கூட அடாப்ட் ஆயிட்டா. 3 மணிக்கு இப்ப ஆல்மோஸ்ட் டைம் பாத்தீங்கன்னாலே 6:30 ஆகுது. இப்போ எனர்ஜியா இருக்கா பாருங்க. எனர்ஜி மேடம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. மேடம் வந்து ஏதாவது சாப்பிட்டா எனர்ஜி ஆயிடுவாங்க. ஃபுட் இல்லைன்னா சைடு எங்க அம்மா மை மாம். எங்க அம்மாவுக்கும் தடங்கள்லாம் வந்தது. எங்க அம்மா 3 வாரம் வேண்டியிருந்தாங்க. 2 வாரம் சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க.
மூணாவது வாரம் நேற்று ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இன்சிடென்ட், கால் சுலுக்கிக்கிச்சு. நாங்கள் வரமாட்டாங்கன்னு நினச்சோம், அதையும் தாண்டி வந்தாங்க. அதான் முருகன் வந்து சோதனை வச்சுக்கிட்டே இருக்கான். அதை அதே தாண்டி நம்ம வரமாட்டதுல இப்ப நாங்க யோசிச்சோம், கூட்டம் நிறைய இருக்கும் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு. உண்மையா நான் சொல்றேன், நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கூட்டமே இல்லை. ஏன்னா நாங்க 5 வாரம் வீடியோ எடுத்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். செம்ம கூட்டம் இருக்கு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா காலியா இருக்கு, ரொம்ப கம்மி. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக். ஏன்னா நேத்துல இருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபெஸ்டிவல் டைமு இருக்கிற கூட்டம் எல்லாமே வரும். நார்மலா இருந்தா பரவாயில்ல, அம்மாவுக்கு வர காலில் அடிபட்டு இருக்கு, காலையும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அவங்களால நிக்க முடியாது ரொம்ப நேரம். பாப்பா இருக்கா, பாப்பா வந்து நிக்க முடியாது. அப்படின்றப்போ நான் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரு சோதனை வச்சாரு, ஆனா வலியும் காட்டிட்டாரு. அந்த ஒரு சந்தோஷமே எனக்கு ஃபுல்லா மழை நெய்வே முடிஞ்சிருச்சு. அங்கேயே நான் முருகனை பார்த்ததா ஒரு எண்ணம் மனசுக்குள்ள தோணி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால ஃபுல்லா ஒரு மாதிரி பாசிட்டிவாவே ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷத்துல இருந்து. பார்க்கலாம், இன்னும் நிறைய நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம். தான் நம்பிக்கை மட்டும் இருங்க, நம்பிக்கை கைவிடாதீங்க. அந்த 6 வாரம் நிறைய சோதனைகள் நடக்கும், நிறைய பிரச்சனைகளும் வரும். எங்கேயோ எப்பயோ விட்டு போன பிரச்சனைலாம் திரும்ப வரும். ஆனா நம்ம அதை எதிர்த்து நம்ம வந்து கரெக்டா முருகன் தான், அவன் தான் கொடுக்குறான், அவனே பார்த்துக்கான்னு சொல்லி விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்களா? அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பாய் சொல்லு தஞ்சிகா, பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய்.